சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோல போட்டிருந்தது வந்து என்னன்னா, இந்த யானை காவலத்துக்கு எஃப்எஸ்எஸ்ஏ வந்து வாங்கல. இப்போ ஏ டு டி நந்தாவே சொல்லியிருப்பாரு. ஒரு கன்டென்ட் ஆர்என்டி பண்ண தெரியல. நீங்கலாம் என்ன அட்வொகேட்ன்ற மாரி அவர் சொல்லியிருப்பாரு. இப்போ இந்த விஷயத்துல ப்ரூவே ஆயிடுச்சு. சாப்பிட்றேன் பார்த்தீங்களா? அத மட்டும் போட்டு எப்படி லைசென்ஸ் இல்லாம நீ வாங்கி சாப்பிட்ட? இந்த லேகிங் பத்தி சொல்லுங்க ப்ரோ. இது எதுக்காக? யானை கவலம் ரிவ்யூ எப்போ குடுப்பீங்கன்னு கண்டிப்பா ஒரு 4லிருந்து 5 கமெண்ட் இருக்கும். அமௌண்ட் குடுத்தே பண்ண சொல்றாங்க. அதனால தான் தெளிவா நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன்னு போட்டிருந்தேன் ஜூன் 3. அப்போ கூட மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி டப்பாவை திறந்து குடிச்சவன் செம்மையா இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். அவனுங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு ஏன் அட்வைஸ் மாதிரி பண்றாரு? எவனுமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்றேன். என்ன பிரியாணி மேன் ஒரு ஃபோட்டோ இருக்கு. இதுக்கு ஒரு குரூப்பே இருக்கா? குரூப்பே இருக்கு. அது ஏன்டா ஜான்சினா ஃபோட்டோ, ஷாருக் கான் ஃபோட்டோ, அமீர் கான் ஃபோட்டோ வச்சு பண்ணுறீங்க? 38 பேருக்கு நான் ஒவ்வொரு லட்சம் தரேன், எனக்கு பாசிட்டிவாக போடுங்கன்னா போட மாட்டான்னு சொல்லுவீங்க. இப்போ தனுஷ் சாரை பற்றி அவ்வளோ தப்பாக சொல்கிறாங்க. எல்லாம் பழகி பார்த்தாங்களா நான் தனுஷ் சாரோட? ப்ரோ இப்போ இந்த கேம்பெயின் ஒரு விஷயம். ஸோ இந்த கேம்பெயின் நடத்துறதுக்கு ரீசனா இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம் நான் இப்போ உங்கள் இன்ஸ்டால ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு அந்த விஷயம் தெரியுது. ஸோ நீங்கள் வந்து இந்த யானை காவலம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து லேகியம் அது வாங்கி சாப்பிட்டீங்க. அதை வந்து ராஜா பேரன் கரெக்ட், ராஜா பேரன் தான். பரவாயில்ல, நீங்கள் அது பேரை கரெக்டாக சொன்னீங்க. ஒருத்தர் பேரை கூட ஒழுங்காக சொல்ல தெரியாமல் ஒரு அட்வொகேட் ஒருத்தவங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு. சரி, ஸோ அதான் இப்போ ராஜா பேரண்ட் அவர்கிட்ட இருந்து நீங்கள் அந்த லேகியம் வாங்கி உங்களுக்கு அது சாப்பிடணும்னு தோணியிருக்கு, நீங்கள் வாங்கியிருக்கீங்க. சிம்பிள் நான் சொல்கிறேன். அதுதான் இப்போ ரீசெண்டாக வருது. இந்த நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணானுங்களே, அந்த வீடியோ பார்த்தீங்களா? இல்லை என்னோட நான் ஒரிஜினலாக என் அக்கௌண்ட்டில் அப்லோட் பண்ண வீடியோ பார்த்தேன். நான் ஃபர்ஸ்ட் நெகட்டிவாக அந்த வீடியோ தான் பார்த்தேன். ஏன்னா அது எனக்கு ஃபீட்லேயே ஆமாம், அது ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா நானே கமெண்ட் பண்ணி வச்சுருந்தேன், ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன். ஸோ 2 பேர்த்தையும் பார்த்துட்டு தான் எனக்கு ஒரு விஷயம், ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைச்சிது. நான் வந்து 2 வீடியோ போட்டிருந்தேன். ஜூன் 3 அப்போ ஒரு வீடியோ. என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, இந்த மாதிரி ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் நிறைய பேர் பெரிய பெரிய பிராண்டை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் நான் ஒரு சேஞ்சுக்கு இந்த ராஜா பேரம் விற்கிற ஒரு ப்ராடக்ட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு ரிவ்யூ கொடுக்க போகிறேன் ஜூன் 3. அந்த வீடியோலையுமே தெளிவாக போட்டிருக்கேன், நாட் அ ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு சொல்லி. கேப்ஷனில் போட்டால் தான் நம்மளை விரும்பினவங்க தெரியாமல் வாங்க வாய்ப்பு இருக்கு. சரி, வீடியோவில் போட்டுருவோம், ஸ்டார்டிங்கே போட்டுருவோம்னு சொல்லி ஸ்டார்டிங்லேயே போட்டேன். ஜூன் 3 வீடியோ. போ ஜூன் 3ல இருந்து நான் போடுற ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ஸ்லையும் போய் பார்த்தீங்கன்னா, யானை கவலம் ரிவ்யூ எப்போ கொடுப்பீங்கன்னு கண்டிப்பாக ஒரு 4லிருந்து 5 கமெண்ட் இருக்கும். டெய்லியும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, டிஎம்ல இருந்து கமெண்ட்ல வரைக்கும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த லேகிங் பற்றி சொல்லுங்க ப்ரோ. இது எதுக்காக? இது ஆக்சுவலி பிரதர், எனக்கு வாலிபால் விளாண்டு கை வலிக்க ஆரம்பிச்சு. நான் இவ்வளோ நாள் ஜிம், நான் ஆக்சுவலி வந்து சின்ன வயசுல ஒரு வாலிபால் பிளேயர். சரி, ஜிம்முக்கே போய் போய் போர் அடிச்சிருச்சு இந்த டிப்ரெஷனில். ஒரு சேஞ்சுக்கு மைண்டை மாற்றலாம்னு சொல்லி வாலிபால் விளாட போனேன். அது ரீல் கூட இருக்குது, வாலிபால் ஆடுறதுக்கு. அந்த டீமை நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தேன். அந்த எக்ஸைட்மெண்ட் வீடியோ ஒரு கண்டென்ட்டாகவே போட்டுருங்க, போய் பாருங்க. போட்டோன்னே என்ன பண்ணிட்டேன், வழக்கம் போல் வார்ம் அப்லாம் இல்லாமல் போய் விளாண்டு கையெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே. ஃபிசியோதெரபிஸ்ட்டை போய் அதெல்லாம் வச்சா சரியாகுங்க. சரி, இந்த மனுஷன் பாப்பப் வந்தது வீடியோவில். ரொம்ப நாளாக கோவிட் இருந்தா நானும் பார்த்துருக்கேன். இவர் எனக்கு யாருன்னே தெரியாது, ராஜா பேரன். சரி, ஏன் சித்தர் லேகியம் வழிபடக்கூடாது? ஏன்னா நானே எங்கள் வீட்லேயே சித்தர்கள் வழிபடலாம் நிறையா இருக்குது. சரி, ஒரு ட்ரை இதை பண்ணி பார்ப்போம், மக்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி தானே, சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கொடுப்போம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், தெளிவாக போட்டுட்டேன். ஏன்னா நம்ம வாங்கிட்டோம்னு சொல்லி ஏன் ஜிம்ல இருக்க 4 பசங்களே வாங்க வாய்ப்பு இருக்குது. அவனுங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா சாப்பிட்டு. அதனால தான் தெளிவாக நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிருந்தேன் ஜூன் 3. ஒரு மாசத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு 1000 பேராவது டிஎம் பண்ணியிருப்பாங்க. எப்போ தாங்க அந்த யானை கவனம் டிஎம் ரிவ்யூ போட போறீங்க? ஸோ அவங்க கேட்டதும் ஒரு காரணம். கேட்டதுனால தான் கேட்காட்டியும் நான் போட்டிருப்பேன். ஏன்னா அந்த வீடியோவில் என்ன போட்டிருப்பேன் கேப்ஷன்னா, நாட் ஃபார் மணி பட் ஃபார் வேல்யூ. இஃப் இட் ஒர்க்ஸ் வெல் ஷோர்லி ஷவுட் அவுட் உண்டு அப்படின்னு சொல்லி. அதாவது எனக்கு ஒர்க் ஆச்சுன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேன்னு போட்டிருந்தேன். ஆனாலும் தெளிவாக நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன் போட்டிருந்தேன். சரி, ஜூலை 1 ஏன்னா மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி நான் போன வருஷம் 2 வருஷமா வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து வே ப்ரோட்டீனை ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அப்போ கூட மற்ற இன்ஃப்ளூயன்சர்ஸ் மாதிரி டப்பாவை திறந்து குடிச்சோம்னா செம்மையா இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டேன். அந்த டப்பா முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டப்பாவை கீழே போட்டு தான் நான் ரிவ்யூவே கொடுப்பேன். போன வருஷத்துக்கு முதல் வருஷம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் ரிவ்யூ கொடுப்போம். அது ஸ்கூப் குடிச்சதுக்கு அப்புறம் தான் அது ஒரு வீடியோவாகவே இருக்கும். நீங்கள் போன வருஷம் போய் பாருங்க. இந்த ப்ராடக்ட்டும் அப்படி தான் கொடுக்கும். என்னதான் நம்ம மருந்தாக வாங்கினாலும், டாக்டர் மூலியமாக வாங்கினாலும், நம்ம இதையும் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி 30 நாள் கழிச்சு ஜூலை 1 ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோலையும் தெளிவாக போட்டிருந்தேன், நாட் அ பெய்ட் ப்ரொமோஷன், நோ பிஸ்னஸ் டீலிங் பிட்வீன் மீ அண்ட் இம்னு சொல்லிட்டு, என்ன நான் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, நான் ஃபஸ்ட் அந்த நாள் மேலே வச்சிருக்க நம்பிக்கையில் வாங்கினேன், நெக்ஸ்ட்டு வந்து டேஸ்ட்டு எப்படி ஒர்க் ஆச்சு எல்லாம் சொல்லிட்டு லாஸ்ட்ல என்ன சொல்லியிருப்பேன்,
உங்கள்ல யாருக்காச்சும் ஆயுர்வேதிக் மெடிசனோ, ஹோமியோபதி மெடிசனோ ஒத்துக்கல அப்படின்னா, டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க. ஃபுல் வீடியோ இதுதான். வீடியோட ஸ்டார்ட்டிங்லயோ நோ ப்ரொமோஷன், நோ பிசினஸ் டீலிங்ன்னு போட்டிருப்பேன். வீடியோட எண்ட்லயும் டாக்டர கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்கன்னு சொல்லி. எல்லாத்தையும் விட்டுட்டாங்க. இது எதுவுமே லிட்ரலி எதுவுமே வரல. சாப்பிடுறேன் பார்த்தீங்களா, அத மட்டும் போட்டு எப்படி லைசென்ஸ் இல்லாம நீ வாங்கி சாப்பிட்ட? நான் என்ன பண்ணிட்டேன், இங்க பாருங்க உன்கிட்ட நான் காசு குடுத்து தான் வாங்குனேன். லைசென்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டு தானே வாங்குனேன். அதுவும் இல்லாம நான் ராஜாட்ட வாங்கல. அவர் சொன்ன டாக்டர் கிட்ட வாங்குனது. என்ன? சரி 30 நாள் விடுங்க. நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆயிட்டும். எனக்கு ஒரு ஜாக்பாட் தானே. ஒரு நல்லதா பப்ளிஷ் ஆறதோட, தப்பு பண்ணாம கெடுதல் பேர் வாங்குறப்போ நல்லது தான் பண்ணியிருக்கோம்னு சொல்லி ப்ரூவ் ஆனா, அந்த நெகட்டிவிட்டி பாசிட்டிவா தானே மாறும். ஏன்னா என் சைடுல தப்பு பண்ணல. நான் என்ன பண்றேன் 30 நாள் கழிச்சு பார்த்ததுக்கப்புறம் அந்த மனுஷன ப்ரோ போதும் ப்ரோ சும்மா டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி வீடியோ போடுறாரு. கார்த்திக் ப்ரோ யாருன்னு தெரியாது. அந்த மனுஷன் காசு குடுத்து தான் வாங்குனாரு. டிஸ்கவுண்ட் கூட கேட்டேன். அந்த காசு போடு எவ்வளோன்னு கேட்கிறப்போ அந்த மனுஷன் டிஸ்கவுண்ட் கேட்டேன் நானே. டிஸ்கவுண்ட் பண்ணுங்க ப்ரோன்னு. அப்புறம் அந்த லைசென்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்ன ப்ரோ கரெக்ட்டான சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டுட்டு தான் வாங்குனாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் ஒரு மனுஷன் என்னதாய்யா பண்றது? சிட் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு பொண்ணு, அட்வொகேட், ஒரு பெரிய யூடியூபர், மதன் கௌரி, ஏ2டி மாரி பெரிய ஆளுங்க கூட சண்டை போடுற ஒரு பொண்ணு, எக்ஸ்போஸ் பண்ற ஒரு பொண்ணு. ஒரு கன்டென்ட் ஒருத்தர பத்தி பேசப் போறோம். ரீசென்ட் ட்ரெண்டிங்ல இருக்கிறது நானு. அப்புறம் நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒரு கான்ட்ரோவர்சி ஃபேக் ஐடி மூலியமா உலா வந்துட்டு இருக்கு இன்ஸ்டாகிராம்ல. ஒருத்தர பத்தி பேசுறப்போ, அவர் பேரு கூட உங்களால கரெக்ட்டா ஆர்என்டி பண்ண முடியாது. கார்த்திக் ராஜான்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஆமா வீடியோ ஸ்டார்ட்டிங்லயே என் பேரு கார்த்திக் ராஜாவா? கார்த்திக் குமார் சரி. அட்வொகேட் வேற அவங்க. ஆமா லாயர். ஸ்டார்ட்டிங்லயே ஒரு நானே அந்த பொண்ணோட சப்ஸ்கிரைபர் சூப்பரா பண்ணுவாங்க. ஆனா இப்ப என் விஷயத்துல வந்தப்போ ஏ2டி நந்தாவே சொல்லியிருப்பாரு. ஒரு கன்டென்ட் ஆர்என்டி பண்ண தெரியல. நீங்கலாம் என்ன அட்வொகேட்ன்ற மாரி அவரு சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த விஷயத்துல ப்ரூவே ஆயிடுச்சு. நீங்களே ஒரு நல்ல ஒரு ரெப்யூட்டட் அட்வொகேட்ட விட்டுருங்க. ஒரு ரெப்யூட்டடான ஒரு யூடியூபர். ஒரு விஷயத்த பத்தி எடுத்து பேச போறோம். அவங்க பேரு கூடயா சொல்ல தெரியாது? சரி ஃபர்ஸ்ட் தெரியாம சொல்லியிருக்கலாம். வீடியோட ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஃப்ளோல 2வது வாட்டி கார்த்திக் ராஜான்றாங்க. சரி பேர விட்டுரு. ஒருத்தர பத்தி போடுறோம். அவர் இந்த ப்ராடக்ட்ட பத்தி வீடியோ போட்டிருப்பாரு அவர் பேஜ்ல. நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ண வீடியோ விட்டுரு. ஆக்சுவல் வீடியோ பார்க்கணும்ல. அந்த ஆக்சுவல் வீடியோல ஃபர்ஸ்ட்ல போட்டிருக்கீங்கல்ல நோ பெய்ட், நோ ப்ரமோஷன்னு. ஒருத்தர பத்தி பேசுறோம். அப்போ அந்த நபர் அந்த ப்ராடக்ட்ட பத்தி ஆல்ரெடி பேசியிருக்காரா இல்லையான்னு நீங்க ஆர்என்டி பண்ணியிருக்கணும். பண்ணியிருந்தீங்கன்னா அந்த மனுஷன் ஆல்ரெடி போட்டிருக்காரு நாட் அ பெய்ட் ப்ரமோஷன், நோ பிசினஸ் டீலிங்ன்னு. ரிவ்யூ தான் குடுத்திருக்கேன்னு இருக்காரு. எதையுமே பண்ணல. ப்ரோ இப்ப அவங்க சிட் ஃப்ரீக்வன்சி வீடியோல போட்டிருந்தது வந்து என்னன்னா, இந்த யானை காவலத்துக்கு எஃப்எஸ்எஸ்ஏஐ வந்து வாங்கல அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இத பத்தி சொல்லுங்க. ஏன்னா நெறைய பேருக்கு வீடியோட ஸ்டார்ட்டிங்லயே சொல்லியிருந்தேன். நான் ராஜா பார்மோட அந்த பொருள மார்க்கெட்டிங் பண்ணல. ப்ரமோஷன் கிடையாது. எனக்கு கைவலி. அவரு சொன்ன டாக்டர் கிட்ட பேசி நான் ஒரு பேஷண்ட். அந்த ப்ராடக்ட்டோட கஸ்டமர் கிடையாது. ஒரு சித்த டாக்டர் ஒரு ப்ராடக்ட்ட அவங்க பேஷண்ட்டுக்கு தயாரிச்சு தர்றதுக்கு லைசென்ஸ் இருக்கு. இப்ப நான் ஒரு சித்த டாக்டர். ஓகேவா? சித்தா டாக்டர். நீங்க என்கிட்ட பேஷண்ட்டா வரீங்க. மூட்டு வலியோ, கை வலியோ. உங்களுக்கு நான் உணவு மேக் பண்ணி தர்றதுக்கு லைசென்ஸ் இருக்கு. அத தான் அந்த மனுஷன் வீடியோல வாங்குறதுக்கு முன்னாடி தெளிவா எல்லாம் கேட்டுட்டு வாங்குனாரு. இத தான் மீன் பண்ணுது. ஏன்னா அதுக்கப்புறம் ராஜா மேரனும் போட்டிருந்தாரு இந்த மாரி. வீடியோ போட்டிருந்தாரு. எஃப்எஸ்ஏஐ இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஓகே. ஸோ அது இல்லன்ற மாரி அது இப்போ என்னன்னா, ஆமா அவரு சைடு போட்டிருந்தது. ஏன்னா ரொம்ப நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நான் என் சப்ஜெக்ட் என்ன? நான் வாங்குனது என் வியூவர்ஸ் வந்து யாரும் நம்பி வாங்கிடக்கூடாது. அப்படின்னு சொல்லி ப்ரொமோஷன் கிடையாதுன்னு சொல்லி போட்டிருந்தேன். என் ஃபாலோவர்ஸ்க்கு முன்னாடியே இன்டிமேட் குடுத்துருந்தேன். நான் இத சாப்பிட்டு என் உடம்புக்கு எப்படி இருக்குன்னு தான் சொல்லப் போறேன். புதுசா வீடியோவ பார்த்துட்டு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒரு பக்கம் வந்து சிட் ஃப்ரீக்வன்சி, இன்னொரு பக்கம் வந்து இன்ஸ்டாகிராம். இல்ல சிட் ஃப்ரீக்வன்சியுமே என் மேல என்ன எனக்கு கோவம்னா அவங்க மேல, அவங்க வீடியோ எனக்கு போடல. அந்த ப்ராடக்ட்க்கு இந்த லைசென்ஸ் கிடையாது. இந்த லைசென்ஸ்ன்னு சொன்னாங்க. மேபி அதுதான் உண்மைன்னே வச்சுக்கோங்களேன். உண்மை என்னன்னா நான் அவரோட டாக்டர் விஜய் வர்மான்னு சொல்லிட்டு கிளினிக் ஒண்ணு இருக்கு. விஜய் வர்மா சித்த இடம். அது தூய தமிழ் விஜய் கிளினிக்னே வச்சுக்கோங்க. அங்க சுயம்பு லிங்கமா இல்ல. சுயம்பு கனின்ற டாக்டர் கிட்ட தான் நான் கால்ல பேசி வாங்குறேன். அவரு தான் சொல்றாரு, "நான் டாக்டர் ப்ரோ. சித்தா டாக்டர். நான் என் பேஷண்ட்டுக்கு தரலாம். கை வலிக்கு தாராளமா சாப்பிடுங்க. விட்டமின் டி3 அப்ப வந்து அந்த டிப்ரஷன் ஸ்டேட்ல மெடிசின்லாம் ஸ்டெராய்ட்லாம் எடுத்தனால நான் எங்கேயுமே போல. வீட்லயே இருந்தேன். எங்கேயுமே வெளிய போகல. அதனால விட்டமின் டி3 கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சன்லைட்ல போக சொன்னாங்க. அதனால மூட்டு வலிலாம் வரும்ன்றனால, சரி இதுல வந்து இருக்குன்னு சொன்னனால வாங்கி சாப்பிட்டேன். ஸோ எனக்கு கோவம் என்னன்னா, அந்த சிட் ஃப்ரீக்வன்சி சிஸ்டர் வந்து எனக்கு வீடியோ போடல. என் ஃபோட்டோவ யூஸ் பண்ணி ராஜா பரனுக்கு இந்த லைசென்ஸ் கிடையாது. இந்த லைசென்ஸ்ன்னு சொன்னாங்க. ஆனா என் ஃபோட்டோவ யூஸ் பண்றப்போ, இப்ப சின்ன சின்ன கிரியேட்டர்னா வெறும் 5000 ஃபாலோவர்ஸ், 2000 ஃபாலோவர்ஸ் வச்சிருப்பான். என் YouTubeல, Instagramல ஒரு நானே உங்களோட இன்ஸ்பிரேஷன் தான். ஒரு ஃபேன் மாரின்னு வச்சுக்கோங்களேன்.
என் ஃபோட்டோ நீங்க யூஸ் பண்றப்போ என்ன எல்லாம் தப்பா நினைக்க மாட்டாங்க. ஊசி போடுற மாரி, குளூட்டோத்தியான் போடுற மாரி ஒரு வீடியோ போட்டேன். நீங்க போய் பார்த்துருவீங்க. நீங்கலாம் தான் என்ன ஃபாலோ பண்றீங்க. நீங்க போடுவீங்களா? என்னோட கன்டென்ட் ஃபுல்லா என்னோட ஜர்னிய தான் போட்டுட்டு இருக்கேன். புதுசா நான் 100K வந்ததுக்கப்புறம் வீடியோலாம் நான் சப்போஸ் மக்களுக்கு நல்ல ப்ராடக்ட் ப்ரொமோஷனே பண்ணக்கூடாதுன்னு இங்க ரூல்ஸ் கிடையாது. எனக்கு காசு இதுலேருந்து தேவையில்ல. நான் நல்லா சம்பாதிக்கிறேன். வீட்ல எல்லாம் இருக்கு. நான் நேத்துல எல்லாமே இருக்கு. சப்போஸ் இன்கேஸ் நான் ஃபியூச்சர்ல ஏதாவது ஒரு ப்ரொமோஷனே பண்றதா இருந்தா, ப்ரொமோஷன் போட்டே போடுவேன். ஏன் ரூல்ஸ் சார் நான் இந்தியால பண்ணக்கூடாதா எல்லாருமே பண்றது தானே ப்ரொமோஷன். ஓகே. எனக்கு இப்ப அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல. இப்ப அதான் அதே மாரி முன்னாடி சொன்னீங்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்து நெறைய பேரு அமௌண்ட் குடுத்தே பண்ண சொல்றாங்க. அது எனக்கு ரீசன் நம்ம இதுதான் ஒரு என்ன குழப்பம் அப்டின்னா, ஓகே. பெரிய பெரிய செலிபிரிட்டிக்கு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம். அதாவது இப்போ ஒரு சூர்யா சாருக்கு ஒரு படம் ஓடக்கூடாதுன்னு பின்னாடி இருந்து வேல பார்க்குறாங்க. அந்த ரியோகிராஃபிக்ஸ் வேல பார்க்குறாங்க. இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மாரிலாம் இருக்கு போல அப்படின்னு. ஆனா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கும் அண்ட் இன்ஸ்டால இருக்கக்கூடிய இப்போ எல்லாத்துக்கும் தான் எல்லாருக்குமே நடக்குது. எல்லாருக்கும் ஏன் ஒண்ணுங்க நான் அந்த குரூப்ல நான் இன்னொன்னும் பார்த்தேன். என்ன மட்டும் கேம்பெயின் பண்ணல. பிரியாணி மேன் ஒரு ஃபோட்டோவும் இருக்கு. இதுக்கு ஒரு குரூப்பே இருக்கா? குரூப்பே இருக்கு. ஸ்லீப்பர் செல்ஸ் மாதிரி. ஸ்லீப்பர் சென்ஸ். நான் அந்த பையன் நான் அந்த வீடியோ பார்ட் 4ல ரிவீல் பண்ணேன். அந்த குரூப்ல இருந்து ஒரு பையன் எனக்கு கால் பண்ணான். ஒரிஜினல் ஐடியில இருந்து அதுவும் ஸ்பாம் அக்கவுண்ட் தான். அதுல இருந்து அடிக்கிறான். அடிச்சு என்ன தெரியுமா சொல்றான்? பிரதர் நான் இந்த மாதிரி அந்த குரூப்ல இருந்து பேசுறேன். யாரு பிரதர்? தயவு செஞ்சு சொல்லுங்க பிரதர். நம்மள நம்பி ஒரு பையன் சொல்லி எடுத்து ப்ரூஃபோட எடுத்து அனுப்பிச்சிருக்கான். அதாவது அந்த 48 பேர்ல இருக்கிற ஒரு குரூப் இருக்கு. இன்ஸ்டாகிராம்ல அப்படி ஒரு குரூப் ஒரு நல்லா குரோத் ஆகுறான் அப்படின்னா, அவன வந்து எதனாச்சும் நம்ம பண்ணணும். காசு தும்தா வளர்றாங்க. நான் தான் சொல்லிட்டேன். ஒரு ஃபோன்ல இருந்து 80 கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா அது நல்ல கமெண்டா குடுக்குறதுக்கு ஒரு குரூப் இருக்கு. கெட்ட கமெண்டா பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்கு. புரியுதா? இது ஒரு வேலையாவே பார்க்குறாங்க. அது அவங்க கிட்ட தான் நானும் அத தான் அந்த பையன்ட்ட கேட்டேன். அந்த பையன் ஒருத்தன் குரூப்ல இருந்து கால் பண்ணான்னு சொன்னேன்ல. அந்த குரூப்ல இருந்து கால் பண்ணவர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சவரு. அந்த குரூப்ல இருந்து நான் வீடியோ போட்டுட்டேன். எனக்கு தெரிஞ்சவன் தான் கேட்கறான். யாரு சொன்னா அந்த குரூப்ல யாரு இந்த பையன் தயவு செஞ்சு சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லி. என்ன நம்பி ஒரு பையன் சொல்லியிருக்கான். ஒரு முக்கியமான நபரோட தம்பி மாரி. ஆனா உங்கள வச்சு இப்படி பண்ண பிளான் பண்றான். ஆமா. அப்படின்னு அப்படின்னு சொல்லி அவன் எனக்கு எடுத்து அழிச்சா நான் சொல்லி விட்டு பேசிட்டு இருக்காங்க. நான் சொல்லி விட்டேன். ப்ரூஃபோட எடுத்து போட்டு விட்டேன் வீடியோல. இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. பார்ட் 4ஓட வீடியோ. அதான் அந்த வீடியோல பார்த்தேன் ப்ரோ. அந்த டப்புனு ஸ்க்ரீன் ரெக்கார்ட்லாம் பண்ணி எல்லாத்தையும் போட்டு விட்டோம். எடுத்துக்கிட்டீங்க. அமுச்சு விட்டான். எடுத்து அனுப்பிச்சு விட்டாப்ல. நான் எல்லாம் என்ன பண்ணிட்டேன் எடுத்து போட்டோன்னே அந்த பையன் குரூப்ல இருந்து அந்த வீடியோ ரிலீஸ் ஆனோன்னே ஒரு பையன் மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்றான். ஆனா எங்களுக்கு உங்க மேல கோவம்லாம் இல்ல. எங்களுக்கு மக்களுக்கு நீங்க தப்பான ப்ராடக்ட் நீங்க தப்பா பண்ணிட்டீங்க. நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய தான் இந்த குரூப் வச்சிருக்கோம். அப்படின்னோனே நான் என்ன கேட்டேன்? மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறது தப்பே கிடையாது தம்பி. நானுமே இப்ப அதுக்கு தான் வந்திருக்கேன். அது ஏன்டா ஜான்சினா ஃபோட்டோ, ஷாருக் கான் ஃபோட்டோ, அமீர் கான் ஃபோட்டோ வச்சு பண்றீங்க? ஃபோட்டோ வச்சு பண்ணலாமே. சரி ஃபோன் நம்பர் குடு. நான் நார்மல் டிராவலிங்ல இருந்தனால ஃபோன் நம்பர் குடுறா. ஃபோன்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர் கேட்கிறேன். தரமாட்றான். நம்பர் அதனால தரமாட்றாங்க. ரூ. 2500 குடுத்து பண்றாங்கன்னு சொன்னால, அந்த பையன் சொன்ன டீட்டெயில் ரூ. 2500 குடுத்து பண்ணியிருக்காங்கண்ணா அப்படின்னு சொல்லி. எனக்கும் தெரியும் பிஆர் டீம்னு ஒண்ணு இருக்கு. ஆனா கமெண்ட்ஸுக்கு இருக்குன்னு இப்பதான் எனக்கு தெரியும். மீம்ஸ் போடுவாங்க. நம்மள வச்சு ப்ரொமோஷன்ஸ் பண்ணுவாங்க. பெரிய பேஜ்ல நம்மளோட ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபாலோ ஹிம் அப்படின்ற மாரி ப்ரொமோஷன் தான் நடக்கும். அந்த நபருக்கு, அந்த இன்ஃப்ளூயன்சருக்கு கடைசி 1 மாசத்துக்கோட வியூஸ் எவ்வளோ? இப்ப நான் ஒரு டீ ஷர்ட் கம்பெனி வச்சிருக்கேன். நீங்க ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்சர். ஒரு 250K ஃபாலோவர்ஸ் இருக்கு. அதுல பாட் ஃபாலோவர்ஸும் இருந்துச்சுன்னா, அத எப்படி ஸ்பாட் பண்ணலாம்னா, வியூஸ பேஸ் பண்ணி ஸ்பாட் பண்ணலாம். லாஸ்ட் 30 டேஸோட வியூஸ நீங்க எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் கேட்டேன்னா, நீங்க அனுப்புவீங்க. லாஸ்ட் 30 டேஸோட இன்சைட்ஸ காட்டும் ப்ரொஃபஷனல் டேஷ்போர்ட்ல. அப்ப உங்களோட இன்ஃப்ளூயன்சர், நீங்க ஒரு இன்ஃப்ளூயன்சர், நீங்க போட்ட அந்த 30 நாள் வீடியோ ஒரு 2.5 மில்லியன் வியூஸ் வரைக்கும் போயிருக்கு அப்படின்னா, அல்காரிதம் ஒரிஜினலா தான் காட்டும். ஆர்கானிக்கா. அப்ப நான் உங்களுக்கு ஒரு 2.5 மில்லியன் போயிருக்கு அப்படின்னா, இவர் ஒர்த்தான ஆளு தான்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன், உங்களுக்கு பெய்ட் ப்ரொமோஷன் ஃபாலோவர்ஸ் இப்ப ஒரு 200 குடுத்தா கூட 1000 ஃபாலோவர்ஸ் பாட் வாங்கி வச்சுக்குவான். வியூஸ் எப்படி வருது தெரியுமா? இன்ஸ்டாகிராமோட அல்காரிதம் இப்ப எப்படி மாறி இருக்குன்னா, ஒரு வீடியோவோட கமெண்ட்ஸ் என்கேஜிங் எவ்வளோ? வீடியோவோட ஷேர்ஸ் எவ்வளோ? நல்லா நோட் பண்ணி பாருங்க. லாஸ்ட் ஒரு 3 to 4, 6 மந்த்ஸ்ல இருந்து எல்லா கிரியேட்டரும் ஃபிட்னஸ், ஃபுட் வ்ளாகர், பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாமே ஒரு கன்டென்ட்ட ஷேர் பண்றப்போ சேவ் பண்ணிட்டு உன் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணு. கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்? அப்பதான் அல்காரிதம் பூஸ்ட் ஆக்கி விடும். அது முன்னாடி லைக்ஸா இருந்துச்சு. இப்போ சேவ் அண்ட் ஷேர். இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னா, கிளாஸ் பிளஸ்னு ஒரு கம்பெனில நான் குரோத் மேனேஜர். அதாவது ஒரு சாஃப்ட்வேர் அஸ் சர்வீஸ் சாஸ் பேஸ்டு கம்பெனி. அதுல ஃபுல்லா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமை மட்டும் தான் நான் ஹேண்டில் பண்ணேன். ஆனா அந்த கேம்பெயின்ல வேலை பார்க்குறவங்களோட இது பாருங்க. நான் அது எனக்கே ஒரு மாரி காலைல எந்திரிச்சிட்டேன்டா 9 மணிக்கு. என்னாப்ல? இல்ல பிரதர். கார்த்திக் குமாரா? இல்ல இவனுங்கலாம் சின்ன பசங்க. கண்டிப்பா இதுல ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா?
அந்த குரூப்ல ஒரு பொண்ணு இருக்கு. 48 பேர்ல அந்த ஒரு பொண்ணு இருக்கு. கண்டிப்பா சொல்றேன், இவங்கலாம் சின்ன பசங்க. சம்பாரிக்கணும்னு எவ்வளவோ விஷயங்கள் இப்ப வந்துருச்சு. இது ஒரு வேலையா பார்க்குறாங்க. இல்ல சொல்றேன். அதுதான் இப்போ இந்த 48 பேருக்கு நான் 10 லட்சம் குடுத்தேன்னு வச்சுக்கோங்க. அந்த 48 பேர் எனக்கும் வேல பார்ப்பான். ம். எங்க மனசு தொட்டு சொல்லுங்க நாளைக்கு ஏதோ ஒருத்தன் 2500 சொல்லியிருக்கான் அந்த குரூப்ல. அது உண்மையா சொன்னானா? இல்ல பொய்யா சொன்னான்னு தெரியல. எப்படி அந்த குரூப்போட ஸ்கிரீன்ஷாட் எனக்கு வந்துச்சு. அந்த பையன் தான் அனுப்பிச்சு விட்டுருக்கான். நாளைக்கு அந்த குரூப்ல 48 பேருக்கு நான் ஒவ்வொரு லட்சம் தரேன். எனக்கு பாசிட்டிவா போடுங்கன்னா போட மாட்டான்னு சொல்லுவீங்க? அவங்களுக்கு தேவை மணி. இந்த குரூப்ன்னு கிடையாது. நெறைய பேர் இப்படிதான் பண்றாங்க. ஒருத்தர பத்தி தப்பா இப்போ தனுஷ் சார பத்தி அவ்ளோ தப்பா சொல்றாங்க. எல்லாம் பழகி பார்த்தாங்கன்னா நான் தனுஷ் சாரோட. ஏதாவது ஒரு செலிபிரிட்டி வந்து என் டிவோர்ஸ்க்கு வந்து இந்த தனுஷ் தான் காரணம்னு சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒரு சுச்சி லீக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தினால தனுஷ் அந்த நேம் அடிபட்டுச்சு. அது மீடியால இருக்க பீப்பிள்ஸ் மூலியமா வருதுன்னே வச்சுக்கோங்க. அதனால அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா டிவோர்ஸ்க்கும் இவர் தான் சொன்னா, எவ்வளோ தப்பான ஒரு விஷயம். இந்த மாரி மீம் கிரியேட்டர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு கேவலம் அவங்களோட பேஜுக்கு வர லைக்ஸ்க்காகவும், ஃபாலோவர்ஸ்க்காகவும் ஃபன்னி கன்டென்ட் மாரி கிரியேட் பண்ணி, ஒரு நபர வந்து இப்படி தான் போர்ட்ரே பண்றாங்க. ஜனவரி மந்த்ல இருந்து வைஷ்ணவி பத்தி பேசியிருக்கேன், ஜிபி முத்துவ பத்தி பேசியிருக்கேன், சின்மயி மாவ பத்தி பேசியிருக்கேன், இர்ஃபான் யுவ பத்தி பேசியிருக்கேன், ஸ்ருதி நாராயணன பத்தி பேசியிருக்கேன். அப்பலாம் கிரியேட் ஆகாத நெகட்டிவிட்டி, மணின்னு ஒரு நபர பத்தி பேசணும்னா வருது. மணி என்ன தமிழ்நாட்டோட ரஜினிகாந்த் சாரா? சூப்பர் ஸ்டாரா? லிட்டில் சூப்பர் ஸ்டாரா? ஃபேன்ஸ்ன்னு வரானுங்க. நான் அந்த வீடியோலயுமே என்ன சொல்லியிருக்கேன், மணிய தப்பா சொல்ல முடியாது. என்னோட ஒவ்வொரு வீடியோவும் பாருங்க. அவங்களோட செல்ஃப் டெவலப்மென்ட்க்கு என்ன அட்வைஸ் தான். பேசின ஒவ்வொரு கன்டென்ட்டையும் நான் Instagramல தான் போட்டிருக்கேன். லாஸ்ட் 30 டேஸா 60 டேஸ்ல 5 crores என்னோட இன்சைட்ஸ் 5 கோடி பேர் என்னோட வீடியோ பார்த்துருக்காங்க. 1,20,000 ஃபாலோவர்ஸ் கெயின் ஆயிருக்கு லாஸ்ட் 3 மந்த்ஸ்ல. பேசின எல்லா கன்டென்ட்டும் மில்லியன் வியூஸ். அப்படியே எடுத்து யூடியூப் சேனல்ல போட்டு ரெவன்யூ மேக் பண்ணியிருக்க மாட்டேனா? நான் ஏன் யூடியூப்ல போடல? எனக்கு யூடியூப் சேனல் இருக்கு தெரியுமா? 4000 சப்ஸ்கிரைபர். போடுற ஒவ்வொரு வீடியோவும் ஒன்லி நாலேட்ஜபிள். நம்ம சம்பாரிக்கிறோம்னா நம்ம கிட்ட இருக்க ஸ்டஃப், நம்ம நாலேட்ஜ், நம்ம டேலண்ட்ட பேஸ் பண்ணி தான் நம்ம சம்பாரிக்கணும். அப்பயே முடிவெடு. ப்ரமோஷன் காசு வந்திருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இந்நேரம் எவ்ளோ ப்ரமோஷன் தெரியுமா வந்திருக்கு எனக்கு? பல்ல கிளீன் பண்ணி, பல்ல சரி பண்றதுக்கு ஒரு டென்டல் கிளினிக்கு போனேன். அப்போலோ ஐவோரின்னு சொல்லி அது ப்ரமோஷன் தான்னு கேட்குறாங்க. பில்லு பே பண்ணியிருக்கேன். ரூ. 2,800 நான் காட்டுறேன் பாருங்க. அது கடைசியா ஒரே ஒரு விஷயம் மட்டும் ப்ரோ. அதாவது என்னன்னா, அ இது உங்க மூலியமா எல்லாரும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அந்த மாரி அ ரிவ்யூ குடுக்குறது ஓகே. அண்ட் ஏன் அட்வைஸ் மாரி பண்றாரு? இப்ப அட்வைஸ் வந்து எல்லாருக்குமே எடுக்கணும்ன்ற ஒரு இது இல்ல. கரெக்ட் தான். இப்போ நல்லா பாருங்க. பப்ளிக் ஃபிகர கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. ட்ரோல் பண்றதுக்கு ஒரு கும்பல் இருக்கு. கிரிட்டிசைஸோ, ட்ரோலோ அந்த பப்ளிக் ஃபிகர வச்சு சம்பாரிக்கிறாங்க. எவ்வளோ மனசு கஷ்டப்படுற மாரி அந்த பப்ளிக் ஃபிகர ட்ரோல் பண்ணுவாங்க. வைஷ்ணவியே எடுத்துக்கோங்க. இன்னைக்கு அந்த பொண்ணு பாவமா வந்து என்ன இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறான். அந்த கன்டென்ட் அப்புறம் பேசுவோம். இர்ஃபான் வியூவே எடுத்துக்கோங்க. எவ்வளோ நெகட்டிவிட்டி. ஸோ இவங்க எல்லாத்தையும் பத்தி பேசுறாங்கன்னா, ஏன்னா பிகாஸ் ஆஃப் தேர் பப்ளிக் ஃபிகர். பிகாஸ் தே ஆர் பப்ளிக் ஃபிகர் ரைட்? எவனுமே பண்ணாத ஒரு விஷயத்த நான் பண்றேன். என்ன? அட்வைஸ். அண்ட் உங்களோட ஃபியூச்சர் கோல் ப்ரோ. அடுத்து நான் இத நோக்கி தான் லைஃப்ல ஓடப்போறேன் அப்படின்னா, அது என்ன சொல்லுங்க? கோல்ன்லாம் கிடையாது பிரதர். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு ஆம்பிஷன்னா என்னன்னு தெரியாம வளர்ந்துட்டேன். 12ல இவ்வளோ மார்க் எடுக்கணும்னு விழுந்து விழுந்து படிச்சவனும் நான் கிடையாது. சேர்ந்தா இந்த குரூப்ல தான் போய் சேரணும்னு கஷ்டப்பட்டவனும் கிடையாது. என் அண்ணன் அப்படிப்பட்டவன். நான் அப்படிப்பட்டவன் இல்ல. ஆனா அவனுக்கு கிடைக்காது எல்லாம் எனக்கு அசால்ட்டா கிடைச்சுது. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆம்பிஷியஸான பெர்சனான்னு கேட்டா கிடையாது. அப்படியே போறது தான். 12த் முடிச்சுட்டு காலேஜ் படிக்க சொன்னானுங்க. காலேஜ் முடிச்சுட்டு லவ் பண்ண பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னேன். வேலைக்கு போறேன். வேலைக்கு போனேன். அப்புறம் என்ன பண்ணலாம்? சரி மீடியாக்கே மறுபடியும் வரலான்றப்போ குழந்தைய பெத்துக்கினேன். இப்ப என்ன கேட்குறாங்க? சம்பாரிச்சு குடு. இப்ப என்னோட கோல் என்னன்னா, நல்லா சம்பாரிக்கணும். என் பையன நல்லா வளர்க்கணும். ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ நான் என் பையனுக்கு குடுக்கணும். அட் த சேம் டைம் நான் இந்த 10 வருஷம் இருக்குல்ல, எல்லாம் நினைக்கலாம் குறை சொல்லி வந்துட்டாருன்னு. கண்ணு நான் 2014ல இருந்திருக்கேன். டயட்ல இருந்திருக்கேன். ஜிம் டயட் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம்னு. ரத்தம் சிந்திருக்கேன் மூக்குல. இன்ச்சா வந்திருக்கேன். திவாகர் மாரியோ, மணி மாரியோ ஒரேடியா வந்து நெகட்டிவிட்டில மேல வரல. உழைச்சு மேல வந்து ஜெயிக்க முடியல. சூப்பர் ப்ரோ. நெறைய விஷயங்கள் இன்னைக்கு அதேதான். அந்த கான்ட்ரோவர்சி மேட்ரு அண்ட் உங்களோட லைஃப் கோல் என்ன? அப்படின்னு இன்ட்ரெஸ்டிங்கா எக்கச்சக்கமா ஷேர் பண்ணீங்க. ஸோ அடுத்து இன்னும் பயங்கரமான ஒரு இடத்துல பார்ப்போம் ப்ரோ. ஸோ சீக்கிரமே அடுத்து இன்னொரு இடத்துல மீட் பண்ணலாம் ப்ரோ. கண்டிப்பா. ஷூர். நிச்சயம் ப்ரோ. தேங்க் யூ.